அன்பு மாணவ கண்மணிகளே, அனைவருக்கும் வணக்கம். பயிற்சி 8.1 வினா எண் 5. ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை சேர்க்கும் நேர்கோடு அதன் மூன்றாவது பக்கத்திற்கு இணை எனவும் அதன் நீளத்தில் பாதி எனவும் வெக்டர் முறையில் நிறுவுக. பிறகு கொஸ்டின் எல்லாம் புரிஞ்சுக்கணும். கொஸ்டின்ல எந்த டவுட்டும் வரக்கூடாது. ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களின், இப்போ ஒரு முக்கோணம் பாருங்க, இது ஒரு முக்கோணம், ரைட்? ஏ பி சி ஒரு முக்கோணம். இரண்டு பக்கங்களின் நடுப்புள்ளிகள் பாரு, இது ஏபிசினா இது டின்னு எடுத்துக்கோ, இதை ஈன்னு எடுத்துக்கோ. பாரு, ஒரு முக்கோணத்தின் இரண்டு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை சேர்க்கும் நேர்கோடு, சேர்த்துட்டியா? நேர்கோடு அதன் மூன்றாவது பக்கம் பிசி, இதான் மூன்றாவது பக்கம், அதுக்கு இணைன்னு காட்டணும். பாரு, இது ரெண்டு இணைன்னு காட்டணும். அதன் நீளத்தில் பாதி எனவும் வெக்டர் முறையில் நிறுவுக. இந்த பிசியில் பாதி தான் டிஇ இருக்கு அப்படின்றத வெக்டர் முறையில் ப்ரூவ் பண்ணணும். இதான் என் கொஸ்டின். இப்போ ரெண்டு கோடு இணைனா, இப்போ ஏ வெக்டரும் பி வெக்டரும் இணைனா ஏ வெக்டர் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு பி வெக்டர். லாம்டா என்பது மாறிலி. அது போல் இப்போ நம்ம இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? முக்கோணம் ஏபிசியில் ஆதி ஓவை பொறுத்து ஏபிசிக்களின் நிலை வெக்டர்கள் முறையே ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர்னு சொல்லலாமா, ஓபி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர்னு சொல்லலாமா, ஓசி வெக்டர் ஈக்குவல் டு சி வெக்டர் அப்படின்னு சொல்லலாமா என்க. இதில் யாருக்கு டவுட் இல்லைல்ல? இது ஓகேவா? ரைட். இந்த டியும் ஈயும் டி கமா இ என்பவை முறையே ஏபி கமா ஏசிக்களின் மையப்புள்ளிகள். ஏபி கமா ஏசிகளின் மைய புள்ளிகள். ஓகேவா? அப்போ நீ என்ன பண்ணுவ? இந்த டியின் நிலை வெக்டர் ஓடி வெக்டர் ஈக்குவல் டு, காலையில் தேற்றத்தில் படிச்சோம்ல, ஓடி வெக்டர் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர், ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2. அடுத்தது ஈயின் நிலை வெக்டர் ஓ இ வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர், ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2. அதானே பண்பு. இந்த பண்பு படி இதை படிச்சுட்டோம். அடுத்தது என்ன செய்யற? இந்த டிஇ இருக்குல்ல, டிஇ வெக்டர் நம்ம காலையில் ஒரு முடிவு ரிசல்ட் படித்தோம். இப்போ டிஇன் நிலை வெக்டர்னா ரெண்டாவதுல இருந்து ஃபர்ஸ்ட்டை கழிக்கணும். ஓஇ வெக்டர் மைனஸ் ஓடி வெக்டர். ரெண்டாவதுல இருந்து ஃபர்ஸ்ட்டை கழிச்சிட்டோம். ஓஇ வெக்டர் நமக்கு தெரியும், என்ன? ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2 மைனஸ் ஓடி வெக்டர் தெரியும், என்ன? ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2. இந்த மைனஸ் வந்து இது ரெண்டுத்துக்கும் காமன், பொதுவானது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த ரெண்டு எல்சிஎம் வச்சுட்டேன். அப்போ ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் பி வெக்டர். பாரு, ஏ ஏ கேன்சல் ஆயிடுச்சா? என்ன இருக்கு? சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2. சி நன்னையா ஓசி வெக்டர், பி நன்னையா ஓபி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2. இப்போ இதை நீ எப்படி எழுதலாம் தெரியுமா? பாருங்க, ஓசி மைனஸ் ஓபி, பிசின்னு எழுதலாமையா? பிசி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2, பிசி ஓசி மைனஸ் ஓபி. ஓகேவா? அப்போ இதை நீ எப்படி எழுதலாம்? 1/2 பிசி வெக்டர்னு எழுதலாமா? நீ எல்ஹெச்எஸ்னா எடுத்த
டிஇ வெக்டர், எல்ஹெச்எஸ் வந்து டிஇ வெக்டர். அப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னா டிஇ வெக்டர் ஈக்குவல் டு சம் ஸ்கேலார் லாம்டா இன்ட்டு பிசி வெக்டர். அப்படின்னு என்ன அர்த்தம்? டிஇயும் பிசியும் இணை. ஓகேவா? ரெண்டும் இணை. பாரு, டிஇ பிசி இணைன்னு காமிச்சிட்ட, ரெண்டுமே என்ன? இணை. சரி, அடுத்தது என்ன சொல்லியிருக்கான்? நீளத்தில் பாதின்னு காட்டணும். நீளத்தில் பாதி தானே. ஆல்சோ இது பாருங்க, டிஇ வெக்டர் ஈக்குவல் டு பிசியில் எப்படி இருக்குது? பாதி. நீளத்தில் பாதி அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் பாருங்க. ஓகேவா? இப்போ இது புரியுதா? இது ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட், 3 மார்க். ரைட், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ பயிற்சி 8.1ல் அடுத்த சம் பாருங்க. 6. ஒரு நாற்கரத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகளை சேர்க்கும் நேர்கோடுகள் ஒரு இணைகரத்தை அமைக்கும் என வெக்டர் முறையில் நிறுவுக. நாற்கரம்னா 4 பக்கங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு நாற்கரம் எடுத்துக்கிறோம். இதுக்கு தீர்வு பாருங்க. ஒரு நாற்கரம் பாருங்க, இது ஒரு நாற்கரம். நீங்கள் 9th ஜாமெண்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, ஏ பி சி டி இது ஒரு நாற்கரம். இந்த நாற்கரத்தில் பக்கங்களினுடைய நடுப்புள்ளிகள், இப்போ ஏபி இருக்கு, இதனுடைய நடுப்புள்ளி பின்னு எடுத்துக்கிறேன். அடுத்த பக்கம் பிசி, இதனுடைய நடுப்புள்ளியை கியூன்னு எடுத்துக்கிறேன். அடுத்த பக்கம் சிடி, இதனுடைய நடுப்புள்ளியை ஆர்ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்த பக்கம் ஏடி, இதனுடைய நடுப்புள்ளியை எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த நடுப்புள்ளிகளை சேர்த்துரு. இந்த பிக்யூஆர்எஸ் வந்து ஒரு இணைகரம் அப்படின்னு காட்டணும். இதான் கொஸ்டின். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்கப்பட்ட விவரப்படி, சரியா, நம்ம என்ன செய்யலாம்? நாற்கரம் ஏபிசிடியின் நிலை வெக்டர்களை ஆதி ஓவை பொறுத்து, நாற்கரம் ஏபிசிடியில் ஆதி ஓவை பொறுத்து ஏ கமா பி கமா சி கமா டிக்களின் நிலை வெக்டர்கள் முறையே ஓஏ வெக்டர்னா ஏ வெக்டர், ஓபி வெக்டர்னா பி வெக்டர், ஓசி வெக்டர்னா சி வெக்டர், ஓடி வெக்டர்னா டி வெக்டர் என்க. இப்படி நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட், இந்த பிக்யூஆர்எஸ் இதெல்லாம் ஏபி பிசி சிடி டிஏக்களின் பக்கங்களினுடைய மையப்புள்ளிகள். பி கமா கியூ கமா ஆர் கமா எஸ் என்பவை ஏபி கமா பிசி கமா சிடி கமா டிஏக்களின் மையப்புள்ளிகள். ஓகேவா? இப்போ இது இணைச்சிட்டேன். அது இணைச்சா நமக்கு பிக்யூஆர்எஸ் வருது. இப்போ நான் என்ன செய்கிறேன்? ஃபஸ்ட்டு பிக்யூ எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த பிக்யூஆர்எஸ்ஐ சேர், பிக்யூஆர்எஸ்ஐ சேர், இணைக்க. சரியா? அப்போ இங்கே பாரு, பிக்யூ ஓக்யூ மைனஸ் ஓபின்னு வருமா? அப்போ நமக்கு இங்கே ஓபின்னு என்ன, ஓக்யூன்னு என்ன, ஓஆர்னா என்ன, ஓஎஸ்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல. அப்போ எடுத்த உடனே பிக்யூ போடக்கூடாது. அப்போ உனக்கு இங்கே என்ன தெரியணும்? ஓபி வெக்டர் தெரியணும். ஓபி வெக்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓபி வெக்டர் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர், அதானே என் மையப்புள்ளி. ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2. ஓபிக்கு அடுத்து ஓக்யூ, ஓக்யூ வெக்டர். ஓக்யூ வெக்டர்ல பாரு, பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர், பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2. அடுத்தது ஓஆர் பாருங்க, ஓஆர். ஓஆர் இங்க என்ன இருக்கு? சி, இங்க டி இருக்கு.
அப்போ சி வெக்டர் பிளஸ் டி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2. அடுத்தது ஓஎஸ் இருக்கு. ஓஎஸ் ஓஎஸ்னா ஏ வெக்டர் பிளஸ் டி வெக்டர், ஏ வெக்டர் பிளஸ் டி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2. இதில் டவுட் இல்லை உங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, PQ இணைகரம் PQRS இல் ஒரு பக்கம் இந்த PQ எடுத்துக்கிறையா, PQ OQ மைனஸ் OPயா, அதான் நிபந்தனை OQ மைனஸ் OP. ஓகேவா? நம்ம ஒரு முடிவு ரிசல்ட் பார்த்தோம்ல, அந்த ரிசல்ட்டின் படி இப்படி எழுதுரு. இப்போ OQ நையா, OQ பாரு, இங்க பாரு OQ B வெக்டர் பிளஸ் C வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2 மைனஸ் OP என்ன இருக்கு பாரு, A வெக்டர் பிளஸ் B வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2. இப்போ நான் என்ன பண்றேன், 2 LCM எடுத்தா B வெக்டர் பிளஸ் C வெக்டர் மைனஸ் A வெக்டர் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் B வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2ன்னு வந்துருமா. LCM எடுத்தா இப்படி வரும். இப்போ இங்க பாரு, இந்த B வெக்டர் பிளஸ் மைனஸ் B வெக்டர் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ உனக்கு இங்க என்ன வந்திருக்கு, C வெக்டர் மைனஸ் A வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2ன்னு வந்திருக்கு. அப்போ C மைனஸ் ஏனா இது இப்படி போடுவல்ல, C வெக்டர் மைனஸ் A வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2 இப்படியே விட்டுடு. இல்லை இதை சிம்பிளிஃபை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இது PQ வெக்டர். அடுத்தது SR வெக்டர் எடு. SR இது என்ன பண்ணுவேன், OR வெக்டர் ரெண்டாவதுலேருந்து ஃபர்ஸ்ட் கழி மைனஸ் OS வெக்டர். OR என்ன இருக்கு பாரு, C வெக்டர் பிளஸ் D வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2 மைனஸ் OS என்ன இருக்கு பாரு, A வெக்டர் பிளஸ் D வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2. இங்க என்ன பண்ணலாம், 2 LCM எடுத்துடலாமா, C வெக்டர் பிளஸ் D வெக்டர் மைனஸ் A வெக்டர் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் D வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2 பிளஸ் D மைனஸ் D கேன்சல் ஆயிடுச்சா. அப்போ இங்க என்ன இருக்கு, ஈக்குவல் டு C வெக்டர் மைனஸ் A வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2ன்னு இருக்கு. இது என்னது, SR வெக்டர். அப்போ இங்க PQ வெக்டர் C மைனஸ் A ஹோல் டிவைடட் பை 2, SR வெக்டரும் C மைனஸ் A ஹோல் டிவைடட் பை 2. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது பாரு, இந்த PQ வெக்டர் இணை எதுக்கு, SR வெக்டருக்கு இணை. therefore என்ன ஆயிடுச்சு, PQRS ஒரு இணைகரம் ஆகும். அவ்வளவுதானையா, இதானே நீ ப்ரூவ் பண்ணோம். hence the proof. ஓகேவா, ரைட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து அதே பயிற்சி 8.1ல் 9வது வினா பாருங்க. முக்கோணம் ABCயில் பக்கம் BCயின் மையப்புள்ளி D எனில் AB வெக்டர் பிளஸ் AC வெக்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு AD வெக்டர் என நிறுவுக. இதான் கொஸ்டின். இது 2 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம். இப்போ பாருங்க, தீர்வுல ஒரு முக்கோணம் ABC எடுத்துக்கோ. பாருங்க, இது ஒரு முக்கோணம் ABC. முக்கோணம் ABCயில் பக்கம் BCயின் மையப்புள்ளி Dன்னு சொல்லிட்டோம் எனில் AB வெக்டர் பிளஸ் AC வெக்டர் ஈக்குவல் டு 2AD வெக்டர் என நிறுவுக. இப்போ BCயின் நடுப்புள்ளி D அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், முக்கோணம் ABCயில் ஜெனரல் என்ன பண்ணுவோம், நிலை வெக்டர்கள் OA வெக்டர்னா A வெக்டர், OB வெக்டர்னா B வெக்டர், OC வெக்டர்னா C வெக்டர் என்க அப்படின்னு எடுத்துக்கியா. அப்புறம் D என்பது என்ன, BCயின் மையப்புள்ளி, BCயின் மையப்புள்ளி. அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்டிஷன் படி
ஓடி வெக்டர் என்ன ஆகிடும்? பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர், பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2. அதானே தேற்றம். தேற்றத்தில் பிரிவு சூத்திரம்னு பார்த்தோம்ல, மையப்புள்ளி, அதை வச்சு இதை போட்டோம். இப்போ நமக்கு நாம் நிறுவ வேண்டியது இதுதான் நீ ப்ரூவ் பண்ணணும். அப்போ நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டு ஏபி வெக்டர், அதாவது எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கலாமா? எல்ஹெச்எஸ்னா பாரு, ஏபி வெக்டர் பிளஸ் ஏசி வெக்டர், இதானே எல்ஹெச்எஸ், ஏபி வெக்டர் பிளஸ் ஏசி வெக்டர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏபின்னா ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் பிளஸ் ஏசினா ஓசி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். சரி பச்சா, இப்போ என்ன பண்ணுங்க, ஓபி வெக்டர்னா பி வெக்டர் மைனஸ் இங்கே ஒரு ஓஏ ஏ வெக்டர், இது ஒரு ஓஏ 2ஏ வெக்டர் ப்ளஸ் ஓசி வெக்டர்னா சி வெக்டர். இப்படி வந்துடுச்சையா? இதை எப்படி எழுதலாம் நீ? அப்போ பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் மைனஸ் 2ஏ வெக்டர். இதை எல்ஹெச்எஸ் சமன்பாடு 1ன்னு வச்சுடு. இப்போ ஆர்ஹெச்எஸ் பாரியா, ஆர்ஹெச்எஸ்ல என்னையா இருக்கு? 2 இன்ட்டு ஏடி வெக்டர். ஓகேவா? இப்போ நீ என்ன பண்ணுவ, 2 ஏடி வெக்டரை ஓடி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர்னு போடலாமா? 2 இன்ட்டு ஓடி வெக்டர் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2 மைனஸ் ஓஏ வெக்டர்னா ஏ வெக்டர். இப்போ இங்கே 2 எல்சிஎம் வச்சுடு. நியூமரேட்டரில் தொகுதி என்ன ஆகிடும் பாரு, பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் மைனஸ் 2ஏ வெக்டர்னு மாறிடும். 2 வந்து எல்சிஎம். இப்போ இந்த 2வும் கேன்சல் ஆகிட்டா உனக்கு அங்கே என்ன இருக்கும் பாரு, ஈக்குவல் டு பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் மைனஸ் 2ஏ வெக்டர். இதை சமன்பாடு 2ன்னு வச்சுடு. 1 2 சமமாக இருக்கா? 1,2 படி 1,2 படி எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் என்ன ஆயிடுச்சு? எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? therefore ஏபி வெக்டர் பிளஸ் ஏசி வெக்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏடி வெக்டர் நிறுவப்பட்டது. அதானே அப்ரூவ் பண்ண சொல்கிறான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரைட், இப்போ வினா எண் 12 பாருங்க. ஏபிசிடி என்ற நாற்கரத்தில் ஏசி கமா பிடியின் நடுப்புள்ளிகள் இ கமா எஃப் ஆக இருப்பின் ஏபி வெக்டர் பிளஸ் ஏடி வெக்டர் பிளஸ் சிபி வெக்டர் பிளஸ் சிடி வெக்டர் ஈக்குவல் டு 4EF வெக்டர் என நிறுவுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இது ஒரு முக்கிய வினா, 5 மதிப்பெண்ணில் ஒரு முக்கியமான வினா. இப்போ இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? நாற்கரம் நம்ம ஏற்கனவே நாற்கரம் போட்டு காட்டணும் இல்லையா? சிறப்பச்சா பாருங்க, ஏ பி சி டி இது ஒரு நாற்கரம். இதில் ஏசி ஒரு மூலை விட்டம், பிடி ஒரு மூலை விட்டம். ஏசியின் மையப்புள்ளியை இ அப்படின்னு கொடுத்துருக்கான், பிடியின் மையப்புள்ளியை எஃப் அப்படின்னு கொடுத்துருக்கான். இந்த இஎஃப்ஐ இணைச்சிரு. கொஸ்டின் படி சிறப்பச்சா. இப்போ ஃபஸ்ட்டு நம்மள என்ன பண்ணியிருக்கான், ஏபி வெக்டர் கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு வந்து ஏபி வெக்டர் ஏலிருந்து பிக்கு போனோம். நல்லா கவனிங்க, இது வெக்டர் முறையில் நிறுவுக. நம்ம வெக்டரில் ஈஸியாக இதை ப்ரூவ் பண்ணிடலாம். பாரு, ஏலிருந்து பிக்கு நீ போனோம்னா ஃபஸ்ட்டு ஏலிருந்து ஈக்கு வா ப்ளஸ் ஈலிருந்து எஃப்க்கு வா ப்ளஸ் எஃப்ல இருந்து பிக்கு வந்துரு. இதில் டவுட் இருக்கா பாரு, ஏஇ இஎஃப் எஃப்பி ஏபி வந்தாச்சு. இதை 1 அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேவா? அடுத்தது பாரு, ஏடி வெக்டர்னு இருக்கா. ஏடி வெக்டர் ஏலிருந்து டிக்கு போனோம், ஏலிருந்து ஈக்கு போயிடு
ப்ளஸ் இருந்து எஃப்க்கு வந்துரு, இருந்து எஃப் ப்ளஸ் எஃப்லேருந்து டிக்கு வந்துரு, எஃப்லேருந்து டிக்கு வா. இது சமன்பாடு 2. அடுத்தது சிபி வெக்டர். சிபி பாரு, சிபி இப்படி வரணும், சியிலிருந்து பிக்கு வரணும் பாரு, சியிலிருந்து ஈக்கு வா, சிஇ பிளஸ் இலிருந்து எஃப்க்கு வா, இஎஃப் பிளஸ் எஃப்லேருந்து பிக்கு வந்துரு. இது சமன்பாடு 3ன்னு வச்சுடு. அடுத்தது என்ன இருக்கு? சிடி வெக்டர். சியிலிருந்து டி பாரு, சியிலிருந்து டி எப்படி வரலாம்? சியிலிருந்து ஈக்கு வரலாமா? பிளஸ் இலிருந்து எஃப்க்கு வரலாமா? இலிருந்து எஃப் பிளஸ் எஃப்லேருந்து டி, எஃப்லேருந்து டி. சமன்பாடு 4. இங்க பாருங்க, இஎஃப்ன்றது எல்லாத்துக்கும் ஜங்ஷன், சந்திப்பு எல்லாத்துலேயுமே வந்துடுச்சு. அது இப்போ சமன்பாடு 1 2 3 4 கூட்ட எல்ஹெச்எஸ்லாம் கூட்டிட்டு 1ல் எல்ஹெச்எஸ்னா ஏபி வெக்டர், 2ல் எல்ஹெச்எஸ்னா ஏடி வெக்டர், 3ல் எல்ஹெச்எஸ்னா சிபி வெக்டர், 4ல் எல்ஹெச்எஸ்னா சிடி வெக்டர் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்க்கு வா. இப்போ நல்லா கவனிங்க, ஏஇ 2ல் ஏஇ இருக்கா, 1 1 2 ஏஇ வெக்டர்னு போட்டேன். அடுத்தது இங்க பாருங்க, சிஇ 2 இருக்கா, 2 சிஇ வெக்டர்னு போட்டேன். ஓகேவா? அடுத்தது பாருங்க, 1 2 3 4 4 முறை இஎஃப் இருக்கு, 4 இஎஃப் வெக்டர்னு போட்டேன். அடுத்தது பாருயா, எஃப்பி எஃப்பி 2 முறை இருக்கு, எஃப்டி எஃப்டி 2 முறை இருக்கு. அப்போ பிளஸ் 2 எஃப்பி வெக்டர் பிளஸ் 2 எஃப்டி வெக்டர். இப்போ நான் என்ன பண்றேன், இங்க நல்லா கவனிங்க, 2லையும் பாரு 2 2 காமனா இருக்கா பாரு, ஏஇ பிளஸ் சிஇ எதிர் எதிர் குறி பாரு, ஆப்போசிட் டைரக்ஷன் பாரு, 2 காமனா எடுத்துறேன், ஏஇ பிளஸ் சிஇ பிளஸ் 4இஎஃப் அப்படியே போட்டுரு, 2 2 பொதுவா இருக்கு, வெளியே எடுத்துறேன், எஃப்பி வெக்டர் பிளஸ் எஃப்டி வெக்டர். ஓகேவா? இங்க பாருயா, ஏஇ சிஇ எதிர் எதிர் குறி, அப்ப கண்டிப்பா இது என்ன ஆயிடும், 0 வெக்டர். 4இஎஃப் அப்படியே போட்டுருமா, 0 and anything 0, 4இஎஃப் அப்படியே போட்டுரு பிளஸ் 2 இன்ட்டு எஃப்பி எங்க இருக்கு பாரு, எஃப்பி இப்படி போதா பிளஸ் எஃப்டி இப்படி போகுது, எதிர் எதிர் குறி, எதிர் எதிர் குறி வந்து என்ன ஆயிடும் 0. அப்போ இது ஈக்குவல் டு 4இஎஃப். இது எங்கன்னா பார்த்தமா இருக்கா, அதானே அப்ரூஃப், அதானே ப்ரூவ் பண்ண சொல்றான், நிறுவப்பட்டது. ஓகேவா? இப்போ பயிற்சி 8.1ல் நடுக்கோட்டு சந்தினா என்னன்னு தெரியும். ஒரு முக்கோணத்துக்கு 3 புள்ளிகள் இருக்கு, முனைகள்ல இருந்து எதிர் பக்கங்களுக்கு 3 கோடுகள் வரைஞ்சினா அந்த 3 கோடுகளும் ஒரு புள்ளியில் சந்திக்கும். அதான வரையறை பார்த்தோம், நடுக்கோட்டு சந்திக்கு அதான் வரையறை. 0 வெக்டர் என நிறுவுக. 0க்கும் 0 வெக்டருக்கும் டிஃபரன்ஸ் சொன்னோம். 0 எண்ணளவு, நீங்க வாங்குற மார்க்கு 0. 0 வெக்டர் அங்க என்ன இருக்கு, திசை இருக்கு. அப்ப 0 வெக்டரும் 0வும் வெவ்வேறானவை. இதுல டவுட் இல்லைல்ல உங்களுக்கு? ரைட். ஏ பி சி. இப்போ பாருங்க, நடுக்கோட்டு சந்தினா பிசிக்கு எதிர்ப்புறம், இதை டீன் போடு, பியிலிருந்து ஏசி இதை ஈன் போடு, சியிலிருந்து ஏபிக்கு இதை எஃப்னு போடு. எல்லாமே சந்திக்கும் புள்ளி தான் ஜி. அதனால இதுக்கு பேர் என்ன, நடுக்கோட்டு சந்தி. அப்போ முக்கோணம் ஏபிசியில் பொதுவா முக்கோணம் ஏபிசியில்
ஆதி ஓவை பொறுத்து ஏபிசிக்களின் நிலை வெக்டர்கள் முறையே ஆதி ஓவை பொறுத்து ஏ கமா பி கமா சிக்களின் நிலை வெக்டர்கள் முறையே என்ன ஓஏ வெக்டர் கமா ஓபி வெக்டர் கமா ஓசி வெக்டர் என்க. ஓஏ வெக்டர்னா ஏ வெக்டர், ஓபி வெக்டர்னா பி வெக்டர், ஓசி வெக்டர்னா சி வெக்டர். இது நமக்கு நல்லா தெரியும். ஓகேவா? இப்போ நாம் அறிவது நமக்கு தெரியும். டெஃபினிஷன் படி ஓஜி வெக்டர் ஈக்குவல் டு ஓஏ வெக்டர் பிளஸ் ஓபி வெக்டர் பிளஸ் ஓசி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 3. முக்கோணம்னா 3 புள்ளிகள், 3ஆல வகுத்துட்டேன். இப்போ எல்ஹெச்எஸ் என்ன இருக்கு பாரு, ஜி ஏ வெக்டர் பிளஸ் ஜி பி வெக்டர் பிளஸ் ஜி சி வெக்டர். இப்போ நிலை வெக்டர்கள் வரையறைப்படி ரெண்டாவதுலேருந்து ஃபர்ஸ்ட்டை கழி. ஓஏ வெக்டர் மைனஸ் ஓஜி வெக்டர் பிளஸ் ஓபி வெக்டர் மைனஸ் ஓஜி வெக்டர் பிளஸ் ஓசி வெக்டர் மைனஸ் ஓஜி வெக்டர். இப்போ இங்கே பாருங்க, ஓஏ பிளஸ் ஓபி பிளஸ் ஓசி, ஓஏ வெக்டர் பிளஸ் ஓபி வெக்டர் பிளஸ் ஓசி வெக்டர் மைனஸ் -1 -2 -3 இன்ட்டு ஓஜி வெக்டர். அப்போ இது என்ன ஆகிடும் பாரு, ஓஏ வெக்டர் பிளஸ் ஓபி வெக்டர் பிளஸ் ஓசி வெக்டர் -3 இன்ட்டு ஓஜி வெக்டர் இங்கே சொல்லியிருக்கோம் இல்லையா, ஓஏ வெக்டர் பிளஸ் ஓபி வெக்டர் பிளஸ் ஓசி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 3. இந்த 3 கேன்சல் ஆகிட்டா ஓஏ மைனஸ் ஓஏ பிளஸ் ஓபி மைனஸ் ஓபி பிளஸ் ஓசி மைனஸ் ஓசி எல்லாம் கேன்சல் ஆகிட்டு என்ன கிடைக்கும், 0 வெக்டர். அப்போ இதுதானே ஆர்ஹெச்எஸ். புரியுதா பாருங்க? ஓகேவா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. என்ட்ரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐஐடி ஜேஇலாம் இது ஒரு 1 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தியரியில் நமக்கு இது 2 மார்க்கில் இல்லைன்னா 3 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. தேங்க்யூ.